ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங் மாணவ செல்வங்களே வணக்கம். தேசிய இலட்சணை பற்றி இன்றைய தினம் பார்ப்போம். இலங்கையின் தேசிய இலட்சணை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையிலே மாணவ செல்வங்களே, அந்த தேசிய இலட்சணையில் ஒவ்வொரு பகுதிகளும் என்னென்ன விடயங்களை குறிக்கின்றன என்று பார்ப்போம். இந்த தேசிய இலட்சணையை வடிவமைத்தவர் எஸ்.எம். ஷெனவீரத்ன 1972ஆம் ஆண்டு வடிவமைத்திருக்கிறார். இதனை வடிவமைத்தவர் எஸ்.எம். ஷெனவீரத்ன 1972ஆம் ஆண்டு வடிவமைத்தார். இதில் குறிக்கப்பட்டிருக்குது 1 தொடக்கம் 7 வரையான இலக்கங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த இலக்கங்கள் ஒவ்வொன்று குறிப்பவை பற்றி பார்ப்போம். இலக்கம் 1 குறிக்கிறது தர்ம சக்கரம் அது தார்மீகத்தை குறிக்கின்றது. இலக்கம் 2 நெற்கதிர் தன்னிறைவும் செழிப்பும் பற்றி குறிப்பிடுகிறது. இலக்கம் 3 சிங்கம் நாடும் கட்டுப்பாடான மக்களையும் குறிக்கிறது. ஒரு நாட்டில மக்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். நாடும் கட்டுப்பாடான மக்கள். 4வது மலர் இதழ்கள். மலர் இதழ்கள் தூய்மையை குறிக்கும். மலர் தூய்மையை குறிக்கின்றது. 5 நிறைகுடம் சௌபாக்கியம். நிறைகுடம் சௌபாக்கியம். 6 சூரியன் நிலைத்திருப்பு. 7 சந்திரன் உலக நிலைப்பாடு பற்றி குறிக்கின்றது. மாணவ செல்வங்களே, ஒரு நாட்டின் தேசிய இலட்சணை, தேசிய கொடி எவ்வளவு முக்கியமோ அதே போல தேசிய இலட்சணையும் முக்கியமானதாக இருக்கிறது. மாணவ செல்வங்களே, தெளிவாக விளங்கிக் கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங் ஊடாக. பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.